ஸோ தயக்கம் தான் நம்மளோட முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கும். ஸோ அந்த தயக்கத்தை மட்டும் விட்டு வெளியே வந்துருங்க. ஸோ நீங்கள் தான் இருக்கிறதுலே பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக இருப்பீங்க. நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா 100% பிளேஸ்மெண்ட். எப்படி சார் இவ்வளோ ஷியூராக நீங்கள் 100% பிளேஸ்மெண்ட் சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா கோர்சஸ் பார்த்தீங்கன்னா 1 இயர் கோர்சஸ் இருக்குது, 2 இயர் டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது, 3 இயர் டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது. அதே மாதிரி 12th முடிச்ச பசங்க நமக்கு டிகிரி கோர்சஸ் இருக்கும். நமக்கு அட்மிஷன் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 10th 12th எக்ஸாம் முடிஞ்சதுமே நமக்கு அட்மிஷன் ஓப்பன் பண்ணிடுவோம். இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு, கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மார்க்ஸ் எதுவுமே முக்கியம் கிடையாது. பாஸ் ஆர் ஃபெயில் நீங்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்ல நமக்கு ஆல் ஓவர் நம்ம எல்லா பிரான்ச்ல இருக்கோம். எல்லா கோர்சஸ் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், பேஷண்ட் கேர் மேனேஜ்மெண்ட், எம்எல்டி கோர்சஸ், அதே மாதிரி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் போயிட்டீங்கன்னா டூரிசம், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், கேட்டரிங் சயின்ஸ், இதெல்லாம் எல்லா ஆப்ஷன்ஸும் நம்மகிட்ட இருக்கு. எல்லா ஆப்ஷன். ஸோ உங்கள் ஃபீல்டில் நீங்கள் தான் கிங் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. எந்த ஃபீல்டாக வேணா இருக்கலாம். உங்கள் ஒர்க்கை உங்களை தவிர சிறப்பாக செய்ய யாருமே கிடையாது. இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து நம்ம இந்த கேக் மிக்சிங் செரிமனியை பண்ணியிருக்கோம். நம்ம got a twinkle in his eye. Reindeer zooming through the frosty sky. Gifts are piling up so high. It's Christmas cheer. Jingle jackpot drawing near. Buy a gift and make it bright. You're lucky. Star shines tonight. Candy canes and tinsel glow. Christmas trees in a sparkling row. நம்ம திருப்பூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ஷெரீஃப் காலனியில் 3rd எக்ஸ்டென்ஷன் யுனைடெட் ஸ்கேன் சென்டரில் 2nd ஃப்ளோரில் நம்ம இன்ஸ்டியூட் லொக்கேட் ஆகிருக்கு. ஹாய், ஐ எம் ரோஹித். ஐ ஆம் த பிரான்ச் சென்டர் ஆஃப் த அண்ணமால் இன்ஸ்டியூட் திருப்பூர். நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா 100% பிளேஸ்மெண்ட். எப்படி சார் இவ்வளோ ஷியூராக நீங்கள் 100% பிளேஸ்மெண்ட் சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு 32 பிரான்ச்சஸ் இருக்கிறனால எல்லா ஹோட்டல்ஸும் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டைப்பில் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் வேணாலும் நம்ம ஜாப் பிளேஸ்மெண்ட் நம்ம வாங்கி கொடுக்கலாம். ஜாப் பிளேஸ்மெண்ட் இங்கே 100% எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கிடைக்கும். அதே மாதிரி நம்ம அண்ணாமலை இன்ஸ்டியூட்டில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ யூனிஃபார்ம்ஸ், ஸ்காலர்ஷிப், ஃப்ரீ நோட் புக்ஸ் எல்லாமே நம்ம ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அவங்க அதுக்கு எதுவுமே எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவுமே பே பண்ண வேண்டியது கிடையாது. அதே மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா நீங்கள் மித்த காலேஜுக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா ஃபுல்லாக அமௌண்ட் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம இன்ஸ்டியூட்டில் அப்படி கிடையாது. இனிஷியலாக ஒரு அமௌண்ட் 1000 2000 நீங்கள் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மந்த்லி இஎம்ஐ மாதிரி கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஃபுல் அமௌண்ட் ஒட்டுக்கா பே பண்ணணும் அவசியம் கிடையாது. மந்த்லி இஎம்ஐ மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களால் எவ்வளோ முடியும், எப்போ முடியுமோ, எவ்வளோ கட்ட முடியுமோ கட்டி நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் சொன்ன அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாமே தியரி மட்டும் இல்லாமல் ப்ராக்டிகல்ஸ் தான் இதில் மேஜர் பார்ட் இல்லையா? ஸோ எந்த மாதிரியான லேப்ஸ்? ஸோ நாங்கள் ஜென்ரலாக மற்ற டிபார்ட்மெண்ட்ஸில் லேப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க? எந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் எங்கே இருக்குது? நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80% ஃபுல்லாமே ப்ராக்டிகல் கிளாஸஸ் தான். தியரின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 20% நீங்கள் படிக்கிறது ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். படிக்காத பசங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து எல்லாம் ஈஸியாக புரிஞ்சுக்கணுங்காக 80% ஃபுல்லாமே நம்ம ப்ராக்டிகல் கிளாஸஸ் தான். ஏன்னா ஹோட்டல் ஃபீல்ட் ஆகட்டும், ஹாஸ்பிட்டல் ஃபீல்ட் ஆகட்டும், நம்ம தியரியாக படிக்கிறத விட ப்ராக்டிக்கலாக நம்ம ட்ரைனிங் எடுத்துக்கிறது தான் பெஸ்ட்டு. ஆனால் நம்ம 80% ஃபுல்லாமே ப்ராக்டிகல் கிளாஸஸ் தான் கொடுக்குறோம். இப்போ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லேப்ஸ் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். கிச்சன் லேப், பேக்கிங் லேப், அதே மாதிரி சர்வீஸ் லேப், ஹவுஸ் கீப்பிங் லேப், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் லேப் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். குவாலிட்டியான டீச்சர்ஸை வச்சு, ஃபேக்கல்டிஸை வச்சு நம்ம அதை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு குவாலிட்டியான ஸ்டடீஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லேப்ஸ் வச்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அவங்களுக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லா இது கொடுத்துட்ருக்கோம். ஓகே சார். தென் உங்களோட டேக்லைனில் 100% லைஃப் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறீங்க. ஸோ அது எப்படி சார், எந்த மாதிரி சப்போர்ட் கொடுக்குறீங்க? ஒன்ஸ் நீங்கள் அண்ணமால் இன்ஸ்டியூட்டில் படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை தடவை நீங்கள் வேலை வாய்ப்பு வந்து கேட்டாலும் நம்ம வாங்கி கொடுத்துட்டே இருப்போம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பிரான்ச் 2 பிரான்ச் வச்சு ரன் பண்ணுறது கிடையாது. ஃபியூச்சரில் நம்ம இருப்போமா இல்லையான்னு தெரியாது. நம்ம வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணி 32 பிரான்ச்சஸ் வச்சு நம்ம பெரிய லெவலில் 21 இயர்ஸாக நம்ம ரன் பண்ணிட்டுருக்கோம். அப்படிங்கும்போது நீங்கள் எனி டைம் எப்போ வந்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பாஸ் அவுட் ஆகிட்டு நீங்கள் எப்போ வந்து நம்மகிட்ட ஜாப் நீங்கள் பிளேஸ்மெண்ட் கேட்டாலும் நம்ம அதை அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். நம்ம மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து அப்படி தான் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுத்துருக்காங்க. நம்ம எப்போவுமே நம்ம ஜாப் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டலே ஸ்டார்ட்னு சொல்லி ஒரு நியூஸ் பேப்பர் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேனேஜ்மெண்ட் மூலிமா ஸ்டார்ட் அப் அப்போ ஆரம்பிச்சது. அது மூலியமாக பார்த்தீங்கன்னா இயர்லி 8000 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்டு ஜாப் பிளேஸ்மெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஓகே சார். ஓகே. ஸோ இப்போ நம்மளோட பிரான்ச் பற்றி சொல்லுங்கள். திருப்பூர் பிரான்ச் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு? தென் இங்கே உள்ள கோர்சஸ் பற்றி சொல்லுங்கள். திருப்பூர் பிரான்ச் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ஷெரீஃப் காலனியில் 3rd எக்ஸ்டென்ஷன்
யுனைடெட் ஸ்கேன் சென்டரில் செகண்ட் ஃப்ளோரில் நம்ம இன்ஸ்டியூட் லொக்கேட் ஆயிருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா திருப்பூரில் பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணி 1 year தான் ஆச்சு. இதான் பார்த்தீங்கன்னா இப்போ புது பிரான்ச் நம்ம ஈரோடில் கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 5 years நமக்கு பிரான்ச்சஸ் இருக்குது. திருப்பூரில் இப்போ தான் நமக்கு பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா ஒரு 150 பசங்க பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் அட்மிஷனும் ஸ்டார்ட் ஆக போகுது. ஒன்ஸ் 12th 10th எக்ஸாம் முடிச்சக்கப்புறம் நமக்கு நெக்ஸ்ட் அட்மிஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சப்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம சைடில் நம்ம எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுப்போம். ஓகே. ஸோ நம்ம கோர்சஸ்லாம் எவ்வளோ இயர்ஸ் ஆர் எவ்வளோ மந்த்ஸ் வந்து இருக்கும் சார்? நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா கோர்சஸ் பார்த்தீங்கன்னா 1 year கோர்சஸ் இருக்குது, 2 year டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது, 3 year டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது. அதே மாதிரி 12th முடிச்ச பசங்க நமக்கு டிகிரி கோர்சஸ் இருக்கும். நம்ம இப்போ டிப்ளமோ கோர்சஸ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் டிப்ளமோ படிச்சிங்க அப்படின்னா நம்மகிட்ட டூயல் டிப்ளமோ ட்ரிபிள் டிப்ளமோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. டூயல் டிப்ளமோன்னு என்ன சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டூயல் டிப்ளமோ நீங்கள் 2 years படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 டிப்ளமோ சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கான ஆப்ஷன்ஸ் நம்மகிட்ட இருக்குது. அதே மாதிரி ட்ரிபிள் டிப்ளமோ படிச்சிங்க அப்படின்னா நம்ம 3 சர்டிஃபிகேட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் 3 years தான் படிப்பீங்க, ஆனால் நீங்கள் முடிச்சு போகும்போது உங்களுக்கு 2 or 3 சர்டிஃபிகேட்ஸ் வரதுக்கான கோர்சஸ் நம்மகிட்ட இருக்குது. இதுமாதிரி எந்த இன்ஸ்டியூட் நீங்கள் பார்க்க முடியாது. நம்ம இன்ஸ்டியூட்டில் நம்ம இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நம்ம வச்சிருக்கோம். ஓகே. ஒரே டைமில் 2 வேறு சப்ஜெக்டாக படித்து டிப்ளமோ பண்ண முடியும். படிச்சிடலாம். ஓகே ஓகே சார். ஓகே. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாப் போகும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குவாலிஃபிகேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ப்ரொமோஷன் கிடைக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் 2 டிகிரி டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க, அவன் இன்னொருத்தவங்க பார்த்தவங்க காம்படிஷனாக இருக்காங்க, ஒரு டிப்ளமோ தான் முடிச்சிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதனால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓகே. சூப்பர் சார், சூப்பர். ஸோ இப்போ இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எந்த மந்தில் அட்மிஷன் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க? நமக்கு அட்மிஷன் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 10th 12th எக்ஸாம் முடிஞ்சதுமே நமக்கு அட்மிஷன் ஓப்பன் பண்ணிடுவோம். ஓகே. இல்லை அக்டோபர் வரைக்கும் நமக்கு அட்மிஷன் ஓப்பனில் தான் இருக்கும். நீங்கள் எப்போ வந்தாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மார்க் எடுத்து தான் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மார்க்ஸ் எதுவுமே முக்கியம் கிடையாது. பாஸ் ஆர் ஃபெயில் நீங்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே சார். ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் இங்கே திருப்பூரில் என்னென்ன கோர்சஸ் வந்து இருக்குது? திருப்பூர் நம்மகிட்ட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டில் நமக்கு ஆல் ஓவர் நம்ம எல்லா பிரான்ச்சில் இருக்குமே எல்லா கோர்ஸ் இருக்குது. ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், பேஷண்ட் கேர் மேனேஜ்மெண்ட், எம்எல்டி கோர்சஸ். அதே மாதிரி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் போயிட்டீங்கன்னா டூரிசம், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், கேட்டரிங் சயின்ஸ், இது எல்லாமே எல்லா ஆப்ஷன்ஸும் நம்மகிட்ட இருக்குது. எல்லா ஆப்ஷன்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என் பேர் வந்து கோபிகிருஷ்ணன். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜோனில் இருக்கேன். ஜோனல் இன் த சென்ஸ் இப்போ திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் எல்லாமே நான் டேக் கேர் பண்ணிக்கிறேன். ஸோ அண்ணமால் இன்ஸ்டியூஷனில் லாஸ்ட்டு 6 years ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏன் இந்த கெட் டுகெதர் ஆகிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேக் மிக்சிங் செரிமனி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்மஸ் ஈவை முன்னிட்டு கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் ரெண்டுமே வருது இல்லைங்களா. ஸோ கிறிஸ்து பிறந்த நாளை முன்னிட்டும் நம்மளுடைய புது வருடம் ஆரம்பிக்கிறதுக்காண்டியும் நல்ல ஒரு ஸ்வீட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கெட் டுகெதர் ஆகிருக்கோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 50+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேர்ந்து அவங்களோட எஃபர்ட்ஸை போட்டு கேக் மிக்சிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதை காட்டுது அப்படின்னா த டுகெதர்னஸ். நாங்கள் எல்லாருமே ஒன்று தான். வி ஷேர் ஆல் த ஹாப்பினஸ் அண்ட் ஜாய் டுகெதர் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து கோட்பாட்டாக கொண்டு இந்த கேக் மிக்சிங் செரிமனி பண்ணுறோம் டுவர்ட்ஸ் த பர்த் ஆஃப் கிரைஸ்ட் and towards happy starting of the new year. So we gathered together to mix up the cake with wines and brandy and rums with a lot of flavoring agents, and it's puffed with baking powder, baking soda, which gives a good structure to the cake. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையும் பார்த்திங்க அப்படின்னா அனைத்துமே மிக்ஸ் ஆகி ஒரு ஸ்வீட், ஒரு கசப்பு, ஒரு துவர்ப்பு எல்லாமே கலந்தது தான் ஒரு கிறிஸ்மஸ் கேக். ஸோ அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாமே கலந்து இருக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனில் இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து நம்ம இந்த கேக் மிக்சிங் செரிமனியை பண்ணியிருக்கோம். நம்ம ஸோ இப்போ இதில் கம்யூனிகேட் பண்ணணும் இல்லைனா இந்த கோர்சஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களை எப்படி அப்ரோச் பண்ணலாம்? நீங்கள் எதில் வேணால் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜஸ் இருக்குது, ஃபேஸ்புக் பேஜஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் கூகுளில் அண்ணமால் இன்ஸ்டியூட் திருப்பூர் நீங்கள் சர்ச் பண்ணாலும் நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். அதில் கான்டாக்ட் நம்பர் இருக்கும், மெயில் ஐடி எல்லாமே இருக்கும். நீங்கள் அது மூலியமாக நீங்கள் எப்படி வேணால் நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம். இல்லை டேரெக்டாக விசிட் பண்ணாலும் நம்ம பிரான்ச்சில் எப்பவுமே அவைலபிளாக தான் இருக்கும். சண்டேஸ் மட்டும் ஹாலிடேவாக இருக்கும். நீங்கள் எல்லா டைம் நம்ம பிரான்ச்சில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் நேரில் வந்தாலும் எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கலாம். நீங்கள் ஃபோனில் கேட்கறத விட நீங்கள் நேரில் வந்து கேட்டுட்டீங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பை ரிட்டனாகவே எழுதி கொடுத்துருவோம். ஓகே ஓகே சார். ஓகே. ஸோ உங்களோட நம்பருமே நான் டிஸ்பிளேயில் கொடுக்குறேன். ஸோ வேணுங்கிறவங்க சாரை கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில் கொடுப்பாங்க. நேரில் போய் விசிட் பண்ணிங்கன்னா இங்கே இருக்க லேப்ஸுமே நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அதனால் நேரில் போய் விசிட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு அக்கேஷன்லாம் மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார்.